வெரி குட் மார்னிங் சர்வெண்ட். இன்னைக்கு ஒன்னும் அவுட் சைட் ப்ரோக்ராம் இல்ல. கோட் ஷூட் எல்லாம் கேன்சல். இத கொண்டு போப்பா. இது எந்த ஊர் சில்க்? ஜெர்மன் ஷூட் சார். நாட் ஜெர்மன். இது எந்த ஊர் சில்க்? செக்கோஸ்லோவாக்கியா சார். நோ செக்கோஸ்லேவியா. இது உஸ்பெஸ்கிஸ்தான். உஸ்பெஸ்கிஸ்தான் சார். திஸ் ஒன்லி. சாமிப்பா, இந்த பட்டு துணி எல்லாம் யாராலையும் போட முடியாது. என்ன மாதிரி அந்தஸ்து தகுதி தராதர உள்ள ஒருத்தன் தான் போட முடியும். அறிவிருக்கா? என்ன துணி? சிலுக்கு துணி. இத எவனாலும் போட முடியாது. இதுக்கெல்லாம் ஒரு தகுதி தராதரம் பர்சனாலிட்டி இதுக்கெல்லாம் தேவை. இதுல போய் தண்ணி அடிச்சா முட்டா. யாரா முட்டாளு? இரு என்ன பத்தி உனக்கு தெரியாது. நீ அடிச்ச 1க்கு 10. அதாவது நீ ஒரு அடி அடிச்சேன்னா எவனாவது உன்னை 10 அடி அடிப்பான். இது எங்க முனியாண்டி சாபம். அதனாலதான் எந்த நாயா இருந்தாலும் என்னை கை நீட்டக்கூடாது. ஜாக்கிரதை. குட் மார்னிங் பாஸ். சாரி பாஸ், வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன், அதான் லேட் ஆச்சு பாஸ். கடைசி என்ன சொன்ன? லேட் ஆச்சு. அதுக்கப்புறம் லேட் ஆச்சு பாஸ். நான் பாஸ். நீ? நான் உங்க டிரைவர். இது என்ன துணி? இது சில்க் துணி பாஸ். நீ போட்டிருக்கிறது என்ன துணி? இது சில்க். நான் பாஸ், சில்க் போட்டிருக்கேன். நீ யாரு? டிரைவர். இன்னொருக்கா சொல்லு. ஓட்டுநர். நீ சில்க் போடலாமா? பாஸ், நீங்களுக்கு காக்காயி ஒண்ணாக முடியுமா? நீயும் அதுவும் வேணும் ஒண்ணாகலாம். அதுக்கு இல்ல பாஸ், எதையே திங்க் பண்ணி பாக்குறோம். பொண்ணுலயே 24 கேரக்டர் இருக்கு, காக்கா பொண்ணு இருக்கு. நீங்க போட்டுக்கிறது 24 கேரக்டர். நான் காக்கா. இந்த காக்கா குருவி அதெல்லாம் விடுறா. பாக்குறவங்க கண்ணுக்கு 2 சில்கா தானே தெரியும். பாஸ், என் பெரிய நகைச்சி நிச்சயதார்த்தம். பழைய கடையில போய் ஏலத்துக்கு எடுத்து என் வாழ்க்கையிலேயே இப்பதான் சிலுக்கு போடுறேன். போட்டுட்டல்லடா. பாஸ் பாஸ், ஏன் சொல்றீங்க? இன்னைக்கு 2ல ஒரு முடிவு தரணும். ஒண்ணு நீ போடு சிலுக்கு, இல்ல நான் போடுறேன். பாஸ் பாஸ், நீங்க போடுங்க. நீங்க போடுங்க. நான் கழட்டிடுறேன். கழட்டு. அவர்ற வேட்டிய இந்த புடி. என்னது? புடுறா. இனிமே உன் வாழ்க்கையில என்கிட்ட டிரைவரா இருக்க வரைக்கும் சிலுக்கு மட்டுமல்ல, சட்டையே போடக்கூடாது. பார்த்தவேடா. பாஸ், என் தங்கச்சி நிச்சயதார்த்தத்துக்காக போனது. அதை கொளுத்தி என் சென்டிமெண்டே ஃபைல் பண்ணிட்டீங்களே. குணச்சித்திர கேரக்டரா? இங்க பார், இந்த தங்கச்சி சென்டிமெண்ட் என்ன டச் கூட பண்ணாது. நான் என் புருஷன் வீட்டுக்கு போறேன். இப்போ உனக்கு கோவம் இருந்தாலும் என்ன பார்க்காம உன்னால இருக்க முடியாதுன்னு தெரியும். உனக்கு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா அங்க வந்து பாரு. நீங்க ராஜாவாகிறது இப்படி கனவாயி போச்சு பாஸ். விசாரிச்சு பார்த்தேன். உன் மச்சான் ஞானப்பழ பத்திரிகை ஆசிரியரா. அவருக்குன்னு சொந்தமா இருக்கிறது அந்த சைக்கிள் ஒண்ணுதானா? அதுக்கு ஏன் நெஞ்சு மாப்பிள பரவாயில்ல, ஸ்கூட்டர் வச்சிருக்காரு. என்ன உனக்கு இந்த டிரைவர் வேலை வேணும்னு நினைக்கிறியா வேண்டாம்னு நினைக்கிறியா? வேணும் முதலாளியே. அப்படின்னா நாளைக்கு இருந்து உன் தங்கச்சி பொறுத்த சைக்கிள் கூட போக கூடாது, நடந்துதான்டா போகணும். முதலாளியே இறங்க. உன் மச்சான் விட்ட பாருங்க. பெரிய ஜமீன் பரபர் தான். என்ன கொஞ்சம் வாழ்ந்து கட்ட போகிறதுனால வீடு கொஞ்சம் டேமேஜா இருக்கு. என்னது கொஞ்சம் டேமேஜா? குட்டிச்சவர் மட்டும் தான்டா இருக்கு. கழுதைக்கு நிக்க வேண்டிய இடத்துல நான் காலடி எடுத்து வைக்கிறதா? சரி, வவ்வாலுக்கு வாக்கப்பட தொங்கி தானே ஆகணும். போய் தங்கச்சி போய் பார்த்துட்டு வாங்க. ஏன் நீங்க வர மாட்டீங்களா? பாஸ், எனக்கு உயிர் மேல கொஞ்சம் ஆசை இருக்கு. இது எந்த நேரம்னாலும் இடிச்சு தலையில விழுகலாம். அதனால நீங்க மட்டும் போய் பார்த்துட்டு வாங்க. வண்டியடா, தங்கச்சி அப்புறம் பாத்துக்கலாம். என்னங்க நீங்க ஒரே தங்கச்சி உள்ள போய் பார்த்துட்டு வாங்க. உள்ள போலாம்டா, ஆனா வெளியில வருவனாங்கிற சந்தேகமா இருக்கே. அது உங்க தலையெழுத்து. அப்ப நீயும் வா. வண்டி வண்டி இங்கே தான் இருக்கு, வா. நீ யாரா இந்த பத்திரிகையில வேலை பாக்குற? இது பெரிய இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிக்கை. இந்தியா பூரா டெலிவரி ஆகுது. இதுக்கு ஒரு ஆபீஸ், 9 அடி இடத்துல ஒரு வாட்ச்மேன். கையடா. ஏங்க மச்சான உள்ள போய் பார்த்துட்டு வாங்க. டேய் மச்சாங்க சேனா அப்பிடுவேன். நான் என் தங்கச்சி தான் பார்க்க வந்தேன். அந்த ஆள் வேணா நீ போய் பாரு, போடா. டேய் கைய இருக்குடா. சரி சரி உட்காருங்க. இதுக்கு நான் கீழே உட்கார்ந்துக்கலாம் மேடம். அண்ணே அதி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. இப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தேன். என்னால நம்பவே முடியல. என்னாலையும் தான் நம்பவே முடியல. ஆயமா ஆபீஸ்க்கு போய் அவர்கிட்ட மச்சான் வந்திருக்கான்னு சொல்லி அவர் சீக்கிரமா கூட்டுவாங்க. சரி பாப்பா. அண்ணே என்னம்மா? 1000 தான் நீங்க அந்தஸ்து பாக்குறவரா இருந்தா என்ன பாக்கணும்னு வீடு தேடி வந்திருக்கீங்க பாருங்க. இதுதான் தங்கச்சி பாசம். இப்பதான் ஒரு கல்லு விழுந்திருக்கு. மா, நீ பாசத்தை காட்டு, நான் வேண்டான்னு சொல்ல, அடிக்காம காட்டு. இது எங்க அண்ணன். அண்ணியே இல்ல எங்க அண்ணன். அண்ணியே அதான் அவங்க அண்ணன் சொல்றாங்கல்ல, நடங்க. அப்ப ஜெய்கின் சொல்ல சொல்லு. ஜெய்கிந்தா சொல்லு.
சொல்லிருங்க முதலாளி, காலையில ஒரு தடவை என்ன கடிச்சு வச்சுட்டேன். என்னது கடிச்சு வச்சுட்டாரா? சொல்லு. ஜெய்ஹிந்த். கேட்கல. லண்டன்ல இருக்கிற வெள்ளைக்காரனு கேட்கணும். சொல்லு. லண்டனுக்கு எல்லாம் ட்ரங்கால் போட்டு தான் சொல்லு. சொல்லிடுங்க. ஹலோ ஜெய்ஹிந்த். நடங்க நடங்க. வந்தே மாதரம். போங்க. வந்தே. யாரும்மா இந்த ஆளு? அவரோட தாத்தா. அவர் சுதந்திர போராட்ட தியாகி. அப்ப மென்டல் ஆனவரம். அப்படியே செட்டில் ஆயிட்டாராக்கும். அம்மா, ஆசிரியரோட லெட்டர் பேட் உள்ள இருக்கான், அதை கொஞ்சம் எடுத்து கொடுங்க. அண்ணா ஒரு நிமிஷம். ஆ. ஏய், இங்க என்ன வேலை செய்யற? ஆ? இதுல இது வேறயா? என்ன வேலை செய்யற? உதவி ஆசிரியர், ஸ்டெனோ, பிஏ, இங்க எல்லாமே நான் தான். சுருக்கமா சொல்லணும்னா இந்த ஞான பழத்துக்கு நான் தான் ஒரு பெரிய தூண். நீ ஒரு தூண் பத்தாது, இந்த மாளிகைக்கு பல ஆயிரம் தூண் வேணும். உனக்கு எவ்வளவு சம்பளம்? 3 வேளை சோறு, 1 வேளை மூக்கு பொடி. மூக்குவா எல்லாம் ஒண்ணும் தெரியலையே. இதுல பொடிய வாங்கி எதுல விடுவ? அரசே, நீ பேசுற. அவரை சீக்கிரமா வர சொல்லுங்க. சரிங்க. அப்புறம் என்ன, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா தான் இருக்கேன். ஐயோ, நான் ஒருத்தி தொண பேசிக்கிட்டேன். கொஞ்சம் இருங்க, உங்களுக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். குடிக்கிறதுக்கு ஏதாவது உள்ள இருக்கா? என்ன ஜோக் அடிக்கிறீங்க? கஞ்சியோ கூட கொடுப்பாங்க, மனம் கூடாம கடகடன்னு அடிச்சிருங்க. இல்லன்னா தங்கச்சி இதையும் தாங்காது. அத குடிச்சா ஏன் உயிர் தாங்காதுடா. அம்மா, எதையும் கொண்டு வந்து நான் குடிச்சிட்டேன். வாங்க. இப்பதான் வந்தீங்களா? அது பத்திரிக்கையில கொஞ்சம் பிஸியா இருந்தேன். ஓ, அதான் நீங்க வந்தது கவனிக்கல. கவனிக்காம அங்கேயே வேலையை பார்த்துருக்கலாம். என்னங்க இவரை போய் வாங்க போகணும்னு கூப்பிட்டு? பின்ன வாடா போடான்னு கூப்பிட்டு சொல்றியா? அது இல்லங்க, வாய் நிறைய ஆசையா மச்சான் மச்சான் மச்சான்னு கூப்பிடுங்க. டேய், முள்ளிட்டு சாப்பா. சரிப்பா, நீ கார் கிட்ட போய் நில்லு. அப்ப தலை, அது என் விதி போல ஆகட்டும். இந்த கருமாந்திரத்துல நான் கால் வைக்கிறதே என் தங்கச்சிக்காக தாண்டா. இல்ல இந்த கேட்டுக்கு இருக்கு ஜெய்கன் சொல்லவோ, இந்த பத்திரிக்கையில பிஸியா பசியா கூட சுத்துறாங்களே அவங்கள பாக்குறதுக்கோ அல்ல. நீ உள்ள போ. இதுல எவனாவது ஒருத்த இருந்தா கூட நான் இப்படியே போயிடுவேன். சரிப்பா. நல்ல வேலை யாரும் இல்ல. எங்க போயிட்டு வரீங்க 2 பேரும்? யாரும் கவனிக்கல போல இருக்கு. தண்டவாளத்துல போய் தலையை வச்சு படுத்துட்டாரு. டேய், நல்லா பாத்தியா? நான் சொன்னவனுக்கு எவனுமே இல்லையே. ஒரு ஈக்காக கூட இல்ல. வாங்க பாஸ் போலாம். சரி, நீங்க போங்க. 5 பாக்கி. பாஸ், என் கண்ணையே என்னால நம்ப முடியலையே. அத புடிங்க வெளியேறிடா. வாங்க, உட்காரு. அடே, வாங்க 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 வாங்க. உட்காருங்க, உட்காருங்க. ஜாயிப்பா, காந்தி மாதிரியே சட்டை இல்லாம இருக்காரு. நல்லா கால் மேல கால் போட்டு உட்காரு. தாத்தா, ஒரு சின்ன வேலை இருக்கு, உள்ள வாங்க. ஏண்டா, சட்டை போடலன்னா நீ காந்தியா? அவர் தானே சொன்னாரு. அவன் கிறுக்க சொல்லுவா. நீ எப்படி சேர்ல உட்காரலாம்? உட்காரட்டு, அவர் அடிப்பாரு. இப்ப நான் அடிப்பேன். இங்க பாருங்க, முனியாடி சாவம் ஒண்ணுக்கு பத்து. சரி போடா. பாஸ் போடா. அம்மா வணக்கம். வாங்கண்ணே, இப்பதான் வரீங்களா? வணக்கம் ஐயா. ஏன் நின்னுட்டே இருக்கீங்க? உட்காருங்க. அவர் உள்ளதானே இருந்தாரு, பாக்கலையா? என்னங்க? இந்தமா, நான் ஒன்னதான் பார்க்க வந்தேன். என்ன விஷயம்னு? இங்க பாருமா, நம்ம லெவல் என்னமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நடக்கணும். மாப்பிள்ளை இருக்கிற சூழ்நிலைக்கு மினிஸ்டர் கிட்ட எல்லாம் போய் மோதுறாரா? ஊருக்குள்ள கசமுசான்னு பேசிக்கிறாங்க. ஒன்ன வேற நான் இந்த மாதிரி பார்க்கணுமா? 50 லட்சம் ரூபாய் முதலீடு போட்டு ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி ஆரம்பிக்கிறேன். அதுல சேர்மன் போஸ்ட் ஏத்துக்கிட்டு கால் மேல கால் போட்டு உட்கார சொல். என்ன யோசிக்கிற? இல்லங்க, அதுக்கெல்லாம் அவர் ஒத்துக்க மாட்டார். என்னங்க, கொஞ்சம் இப்படி உட்காருங்க. என்ன விஷயம்? உட்காருங்க சொல்றேன். அண்ணன் உங்ககிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுன்றாரு. எனக்கு ஆபீஸ்ல ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நில்லுங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட மரியாதையே தெரியாதா? அவர் ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுன்றாரு, நீங்க பாட்டுல போறேன்றீங்க. அண்ணன், இத நான் பேசிக்கிறேமா. நீ போய் காய் போட்டு கொண்டு வா. கொஞ்சம் நிதானமாவே போட்டு வா. மாப்பிள்ளை கொஞ்சம் கிட்ட வர்றீங்களா? பரவாயில்ல, அப்படியே சொல்லுங்க. சரி, நானே வர்றேன். மாப்பிள்ளை, நான் என்ன சொல்றேன்னா, ரகசியம் தானே. பாரதியாரன் நேத்து ராத்திரியே பாண்டிச்சேரிக்கு அனுப்பிச்சிட்டேன், போயிட்டாரு. தாத்தா, பாரதியார் நம்ம ஆபீஸ்ல தான் இருக்காரு, போய் பார்த்துட்டு வாங்க. பாரதி புரட்சி புயலே. மாப்பிள்ளை, ஆனை மேல ஏறலாம்னு உங்களுக்கு ஆசை இருக்கு. ஆனா குடுப்புன கழுத மேய்க்க கூட இல்லையே. கோமணம் கட்டுறதுக்கே உங்களுக்கு வக்கு இல்ல. இதுல நீங்க முண்டாசுக்கு ஆசைப்படலாமா? இங்க பாருங்க, தினம் என் வீட்டுல வந்து எத்தனையோ பிச்சைக்காரனுக்கு திருட்டு போறானுங்க. நீங்களும் வீட்டோட வந்து உட்கார்ந்து 3 வேளை கொட்டிங்க. கொட்டிக்கீங்க. இத பாருங்க, என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. இனிமே எந்த காரணம் கொண்டு என் வீட்டு பக்கம் வர வேண்டாம். தயவு செஞ்சு வெளியே போங்க. உட்காருங்க. எதுக்கு அவர் வெளியே போக சொல்றீங்க? உங்க அண்ணன் என்ன சொன்னாரு தெரியுமா? என்ன சொல்லிட்டாரு? நீங்க கஷ்டத்துல இருக்கீங்க, உங்களுக்காக ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி ஏற்பாடு பண்றேன், அதுல சேர்மன் போஸ்ட்ல உட்காருங்கன்னு சொன்னாரு. இது என்ன தப்பா? அதேதான். ஆர்த்தி, உங்க அண்ணனை பத்தி உனக்கு தெரியாது. இல்ல,
இது நாள் வரைக்கும் உங்களை பத்தி தான் எனக்கு தெரியாம இருந்துச்சு. இப்பதான் உங்களை பத்தி எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சு. அம்மா விடுமா, கல்லுனாலும் கணவன், புல்லுனாலும் புருஷன். கசம் அவுக்கா குசம் பேசிடுச்சே. என்ன சுபாஷ், அன்னைக்கு கோர்ட்ல அதிர்ச்சனீங்க, அதுல இருந்து பேசவே இல்ல. டேய், நான் அவர் மகர்னு நினைக்கவே இல்லடா. எவர் மகரு? அதான்டா என் மச்சான் ஞானசூரியரு. மந்திரியோட மகர்னு நான் நினைக்கவே இல்லடா. அவரைத்தான் பைத்தியம்னு துரத்தி விட்டீங்களே. நான் அந்த அர்த்தத்துல சொல்லடா. அவர் ஒரு அன்பு பைத்தியம், அவர் ஒரு அறிவு பைத்தியம், அவர் ஒரு தேச பைத்தியம், அவர் ஒரு ஞான பைத்தியம். அப்படி வச்சுக்கேன்டா. அவரைத்தான் ஆரம்பத்துல இருந்து பிடிக்காத, மூஞ்சி திருப்பிக்கிறீங்களே. தப்புடா தப்பு. அவர் மந்திரி மகன்னு தெரிஞ்சிருந்தா மூஞ்சி ஒரே சைடு திருப்பி இருப்பேன். இப்ப அது அரண்மனை கோழி முட்டை, அம்மிய கூட உடைக்கி விவரம் தெரியாம கோழியை விரட்டி விட்டுருந்தா. இப்ப அந்த கோழி என்ன செய்ய போறீங்க? எப்படியாவது துரத்தி போய் பிடிக்கணும். எப்படி பிடிக்க போறீங்க? பிடிக்கிறேன் பார். ஞானசூரியன் சார், உங்களை பாக்கிறதுக்காக யாரோ 2 தியாகிங்க வந்திருக்காங்க. தியாகிகளா? ஆமா, மகாத்மா காந்தி கூடவே இருந்து சுதந்திரத்தை வாங்கினவங்களாம். வர சொல்லுங்க. வாங்க சார். 5 3 take 2. வணக்கம் மச்சார். என்னாச்சு இவருக்கு? உடம்புக்குலாம் ஒண்ணும் இல்ல, உங்க முன்னாடி பயபக்தியோட ஒரு மரியாதை கட்டுறாரு. மரியாதையா? ஆமாங்க மச்சார். நீங்க மலை, இவர் மடுவான். நீங்க ராயல் அண்ட் ரிச், இவர் வெறும் டிச்சான். நீங்க எள்ளு, இவர் எலி புழுக்கையா. என்ன சந்தர்ப்பத்தை பயன்படுத்துறியா? நீங்க தெய்வ பிறவி, இவர் தெரிப்பு இருக்கியா. வெளியில வருவல்ல. நீங்க எழும்போன்னு சொல்ல வரைக்கும் நான் எழுந்திருக்க மாட்டேங்க மச்சார். தயவு செஞ்சு கொஞ்சம் கரெக்டா நில்லுங்க. நன்றிங்க மச்சார். என்ன பிடிக்காம தானே என் சம்சாரத்தை எங்கிட்ட இருந்து பிரிச்சு எனக்கும் பைத்தியக்கார பட்டம் கட்டி இங்க கொண்டு உட்கார வச்சிருக்கீங்க. இப்ப என்ன திடீர்னு என் மேல அக்கறை? அதுங்க மச்சார், குழந்தை ஏதோ பிறக்க கூடாத நட்சத்திரத்துல பிறந்துருச்சான். புருஷனும் பொண்டாட்டி 1 வருஷத்துக்கு பிரிஞ்சிருந்தா தான் குடும்பத்துக்கு நல்லதுன்னு ஜோசிகாரன் சொன்னான். அந்த ஜோசியத்தை நம்பி இப்படி ஏடா ஓடமா நடந்து போச்சுங்க மச்சார். இப்ப நான் உங்களை தெளிவா புரிஞ்சுட்டேன். பாருங்க கதர், உங்களை மாதிரியே காந்திவாதியா வந்திருக்கேன். நீங்க சொல்ற எதுவுமே நம்புற மாதிரி இல்ல. சரி, இப்ப எதுக்கு இங்க வந்தீங்க அத முதல்ல சொல்லுங்க. சொல்றேன். உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல. நோஸ், ஐ மீன் மூக்குன்னு ஒண்ணு இருந்தா அதுல சளின்னு ஒண்ணு பிடித்தான் செய்யும். இருங்க, ரோடுன்னு ஒண்ணு இருந்தா அதுல குண்டு குழி இருக்கத்தான் செய்யும். கடைசியில சிங் பண்றேன். முடின்னு இருந்தா அதுல ஈரு பேனு எல்லாம் பிடிக்கத்தான் செய்யும். நீ ஒண்ணு சிங் பண்ண வேண்டாம். சைட்ட மேட்டர் வேண்டாம். வீடுன்னு ஒண்ணு இருந்தா அதுக்குள்ள சட்டிபானை எல்லாம் வச்சிருப்பாங்க. இல்ல நீ ரொம்ப புடுங்குற விஷயத்துக்கு வாடா. சரிங்க, ஸ்ட்ரைட்டுங்க. குடும்பம் இருந்தா அதுல சண்டை சச்சரவு கோபதாவம் இருக்கத்தான் செய்யும். அதனால பழசெல்லாம் மறந்துட்டு உங்க கோடீஸ்வர அப்பா நிதி அமைச்சரோட சேரணும்னு என் முதலாளி பிரியப்படுறாரு. இது மட்டும் நல்லபடியா நடந்துருச்சுங்கன்னா மச்சார், இப்ப நீங்க யாருக்குமே தெரியாம சைலண்டா ஒரு பத்திரிக்கை நடத்திட்டீங்களே, வாழைப்பழம். ஞானப்பழங்க. ஞானப்பழம். இப்ப அது தமிழ்ல மட்டும்தான் வருது. அதையே தெலுங்குல ஞான பண்டு, கன்னடத்துல ஞான ஹல்லு, மலையாளத்துல ஞான பழா, ஹிந்தியில ஞான கேளா ஹை, இங்கிலீஷ்ல இன்டெலிஜென்ட் புரூட், இப்படி ஆல் லாங்குவேஜ்ல வர வச்சு உங்களை ஆல் இந்தியா ஃபிகர் ஆக்கிடுவேன். சரின்னு சொல்லுங்க மச்சார். மச்சார் மச்சார் சொல்லுங்க மச்சார். இத்தனை நாளா உங்களை ஏதோ ஏழைங்களை பிடிக்காத பணக்காரன் தான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப நீங்க பேசுனதுக்கு அப்புறம் தான் தெரியுது நீங்க காசுக்காக எதை வேணாலும் செய்யக்கூடிய பேராசக்காரன். அந்த மினிஸ்டர் நான் அப்பேன்னு ஒத்துக்க மாட்டேன். எந்த காரணம் கொண்டு அந்த ஆள் கூட சேர மாட்டேன். தயவுசெய்து நீங்க 2 புறப்படுங்க. மச்சார் மச்சார் இப்படி சொன்னா எப்படிங்க மச்சார்? எப்படியாவது சேர்ந்துருங்க மச்சார். இது பாருங்க, நான் டாக்டர் வார்டு பாய் உங்களை எல்லாம் கூப்பிடுற அளவுக்கு வச்சுக்க வேண்டாம். மரியாதையை நீங்களே இடத்த காலி பண்ணுங்க. அவங்க எல்லாம் ஒண்ணு போக சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு வரும்போது ஆளுக்கு 1000 ரூபாய் பணம் வெட்டிட்டு வந்திருக்கேன். இங்க பாருங்க, நீங்க சரின்னு சொல்ல வரைக்கும் இங்கேயே நான் சத்தியாகிரகம் பண்ண போறேன். அப்படியா? ராமு, சுந்தரம், சூரியன் சார், கூப்பிட்டீங்களா? உங்க 2 பேரையும் எதுக்காக இந்த ஆஸ்பத்திரியில் வச்சிருக்காங்க? எங்களுக்கு யாரையாவது பிடிச்சிருந்தா அவங்கள கற்பழிச்சிருவோம். இது வரைக்கும் 9 பேரை கற்பழிச்சிருக்கோம். அவங்க 2 பேரையும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. சார் அவங்கிட்ட என்ன இருக்கு போகுது? இட்ஸ் மை டியூட்டி. உள்ள என்ன இருக்கு? ஒரு முக்கியமான சமாச்சாரம் வச்சிருக்கேன். சத்தம் வருது. சத்தம் வரதும் செய்யும். அல்ல, எங்கிட்ட காணிச்சாதான் உள்ள போக முடியும். யோ, இவர் யாரு நினைச்ச? மந்திரியோட சம்மந்தியா? நிஜமோ? பின்ன எங்களே செக் பண்றியா? சாரி சார். பாஸ், நீங்க போங்க. டேய் நில்றா. பாக்கெட்ல என்னடா வச்சிருக்க? பாஸ், பாக்கெட்டுக்குள்ள ஓட்ட. அப்புறம் எப்படி மிஷின்ல கீ கீனு சத்தம் வந்தது? அது மிஷின்ல வரல பாஸ். எனக்கு கொஞ்சம் கேஸ் ட்ரபிள். அய்யோ. ஏங்க யாருங்க நீங்க? டேய்,
அமைச்சரோட சம்மதி தள்ளியா? அமைச்சர் சம்பந்தியா இருந்தாலும் பரவாயில்ல, யாரும் மேல போக கூடாது அனாவசியமா. டேய், யோ அமைச்சர் சம்மதி சொல்லியாச்சு, எங்க போனா உனக்கு தள்ளியா? நீங்க மேல போனா என் மேல போயிருங்க. வேலை போட்டு கொடுப்பாரு. ஐயோ வேண்டாங்க வேண்டாங்க, சொன்னா கேளுங்க. திஸ் ரூம் ஆர் திஸ் ரூம். கண்ணு எழுந்து பாத்ரூம் குள்ளப்பாமா. இங்க பாரு பாப்பா, நானா வந்து கதவு தட்டுற வரைக்கும் எந்த காரணத்தை கொண்டு நான் கதவு தரக்கூடாது, அவ்வளவுதானே? நோ ப்ராப்ளம். கில்லாடி பொண்ணு. சம்பந்தி சம்மதியா? உள்ள போய் பேசலாம் வாங்க. இல்ல இங்கே பேசலாம். என்ன உள்ள போய் பேசலாம் வாங்க. இல்ல இங்கே பேசலாம், சொல்லுங்க. உள்ளதான் பேசணும் போங்க. வாங்க சம்பந்தி, அடங்க. ஐயோ இரியா, இது என் பெட்ரூம்யா. இத நான் கோயில் மாதிரி வச்சிருக்கேன். என்ன தவிர வேற யாரும் இங்க அலோ பண்ணது இல்ல. எதுவா இருந்தாலும் கீழே போய் பேசலாமா? கீழே ஏகப்பட்ட கூட்டம் இருக்கு. குடும்ப நாயத்தை போய் கூட்டத்துல வச்சு பேச முடியுமா? காது வச்ச மாதிரி வாய் வச்சு பேசுவோம் வாங்க. அடங்க இல்ல உட்காருங்க. சரியா, என்ன எழவு நியாயமோ அதை சீக்கிரம் பேசிட்டு இடத்த காலி பண்ணி தொலையா. நீங்க பெரிய மனுஷரு, அப்படி எல்லாம் பேசக்கூடாது. உங்களுக்கு ஒரே மகரு, என் மச்சாரு ஞான சூரியரும். அவர் சின்ன வயசு, ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணிட்டு போயிருக்கலாம். நீங்க பெரிய மனுஷரு, அதையெல்லாம் மனசுல வச்சுக்க மன்னிச்சிட்டு அவரை கூட சேர்த்து கூடாதா? சேர்த்துங்க சம்பந்தி, சம்பந்தி சேர்த்துங்க. அவர் சேர்த்ததுக்கு அப்புறமா உங்க மண்டையில முடி முளைக்குதான்னு பாப்போம். சேர்த்துங்க சேர்த்துங்க சம்பந்தி, சம்பந்தி சேர்த்துங்க சேர்த்துக்க. அதிகா சேர்த்துக்கிறேன். நீ முதல்ல புற. யோ, உன் கூட வந்து ஒருத்தங்க நின்னுதானே, அவன் எங்கே காணோம்? அது பாத்ரூம்ங்களா? ஆமா அதான். நீங்க பெட்ரூம கோயில் சொன்னீங்கல்ல, அவன் பாத்ரூம பூஜை ரூம் நினைச்சு உள்ள நுழைஞ்சிட்டான். அங்க ஏதாவது சக்தி வாய்ந்த தெய்வம் இருந்தா அவனுக்கு என்ன தேவையோ அதை வேண்டிட்டு வருவான்ல. வந்துட்டான் சம்பந்தி. பையன் இவ்வளவு கிளியடிச்சு மாதிரி வர்றான். உள்ள ஏதாவது குட்டிச்சாத்தா இருக்கா? மூஞ்சிய பாருங்க, பேயடிச்சு மாதிரியே வர்றான். கண்ணு ராஜா, உள்ள ஏதாவது காத்துக்கரு பார்த்து பயந்துட்டியா? பேசுறா பேசுறா. சம்பந்தி பேச மாட்டேங்கிறா. நான் உள்ள இருக்குன்னு பாட்டு வந்தா. இல்ல நான் சொல்றேன் இல்ல உள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சாதான் பரவாயில்ல, நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். இல்லங்க, அது நான் சொல்றேன். உட்கார்றா. அவன் டிரைவர் இல்ல, என் குடும்பத்தோட ஒருத்தன். உள்ள என்ன இருக்குன்னு பார்க்காம நான் விட மாட்டேன். கோயில் இந்த மாதிரி கோயில் நான் பார்த்ததே இல்ல. கோயில் வாடா, இன்னைக்கு நீ நரிமுகத்தில் முடிச்சிருக்கவா? நான் இப்ப எந்த தொழிலும் செய்யறதே இல்ல. சோத்துக்கு டிக்கி அடிச்சாலும் பரவாயில்ல, தொழிலே செய்யறது இல்ல முடிவு பண்ணிட்டேன். நீ தொழிலே பண்ணாம இருக்கிறதாண்டா எனக்கு சந்தோஷம். வை மை உட்பி ஜூகி ஜாலாவுக்கு கிறிஸ்துமஸ் வருதுல்ல, கொக்கு கறி வேணும்னு கேட்டா, கொக்கு எங்க இருக்குன்னு காட்டுறா சாமி. சாமி, வயல்வெளி பக்கமா போய் பாருங்க, வெள்ளையா நிக்கும், அதுதான் கொக்கு. அப்படியா? வெள்ளையா இருந்தா அதுக்கு பேர் கொக்கா? பில்லடி பகர். இப்ப நீ வரப்போறியா இல்ல சந்தேக கேஸ் ஒண்ணு உள்ள முடிச்சு போட்டுமா? நில்றா, நான் உட்கார்ந்துக்கிறேன், நீ மிதி. இது வேறையா சாமி? மிதிடா, மிதி. இந்த கன் எங்க வாங்குனீங்க? ஒப்பம் பற்றையில. நாங்க ஊரையே காப்பாத்துறோம், எங்களுக்கு இந்த ஹெல்ப் கூட நீங்க பண்ண கூடாதா? பாத்து போடா, பள்ளம் மேடுமா இருக்கு. அட பாம்புக்கு பிறந்தவனே, வளைஞ்சு வளைஞ்சு போகாதடா. என்ன கொக்கு 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 கொக்கு? எங்க 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 எங்க? அங்க அங்க அங்க. சுடுறேன் சுடுறேன் சுடுறேன். அது வெள்ளையா தெரியுதே, அதுதான் கொக்கு. சுடுங்க. உங்களுக்கு சுட தெரியுமா? பிள்ளடி பகர், இந்த ஏட்டையோ பார்த்து என்ன கேள்வி கேக்குற? என்னைக்கு ஸ்டேஷன்ல போய் தொழில் பாத்தீங்க? அதான் கேட்டேன். ஒரே அடியில சாட்சி காட்டுறேன் பார். செல்வி தூக்கிச்சாலா, நீயே துணை. கொக்கு மனசு மாதிரியே கத்துது. கொக்கு கத்தல மனுஷன் தான். வயல்வெளியில உட்கார்ந்து சுட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன். இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். ஆரம்பத்திலே கேட்டா சுட தெரியுமா? கொலை கொலை அநியாயமா பார்டர்ல சுட்டு கொன்னுட்டானே. சாமி போயிட்டியே சாமி. என் பக்கத்துல உக்காந்துக்கிட்டு வெங்காய வைப்பிய சாமி. சாமி உனக்கு ஞாபகம் இருக்கா? என் பக்கத்துல உக்காந்துக்கிட்டு கையில மிளகா வச்சுக்கிட்டு மிளகா மிளகான்னு சொல்லுவியே சாமி. இப்ப எதாரையா விட்டுட்டு போயிட்டியே. மாறு
இங்க வாடா, நான் ஒண்ணும் சாகலடா. நீ ஏன் கத்துன? காலக்கடலை கழிக்கலான்னு வந்தேன், துப்பாக்கி வெடிக்கிற சத்தம் கேட்டது. இப்பதான் ஊரெல்லாம் சுட்டுக்கிட்டு இருக்கான்ல, அந்த சத்தத்துல பயந்து விழுந்துட்டுடா. சாமி, இன்னில இருந்தாடா எனக்கு விடிவு காலமே பிறந்திருக்கு. நீ என்ன சொல்ற? சாமி, அப்படியே செத்த மாதிரி கடை. எதுக்குடா? சொன்னதை செய். ஏட்டையா ஏட்டையா ஏட்டையா, அநியாயமா ஒருத்தரை சுட்டு கொண்டுட்டீங்களே. நீ சுட சொல்லித்தர மாதிரி நான் சுட்டேன். இருக்கட்டும் ஏட்டையா, சட்டம் உங்களுக்கு தெரியாது, நான் சொல்லித்தரேன். சுடவனை விட சுட்டவனுக்கு தான் தண்டனை அதிகம். ஆமா மாதிரி, இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா என்ன வேலையில இருந்து டிஸ்மிஸ் பண்ணி தூக்குற தொங்குட்டுருவாங்க. நீதான் மாறி, நீங்க தான் மாறி என்ன காப்பாத்தணும்ங்க. வாங்க ஒரு வழி சொல்றேன், வாங்க. நீங்க வீட்டுக்கு போங்க. ரொம்ப நன்றி மாறின. நான் யாருக்கும் தெரியாம பணத்தை போச்சுறேன். மாறின, இத உங்க காலா நினைச்சு சொல்றேன். பரவாயில்ல, கையாவே நினைச்சு சொல்லுங்க. இந்த உதவிய உயிருள்ள வரைக்கும் நான் மறக்கவே மாட்டேன்னு. விஷயத்தை வெளியே எங்கேயும் சொல்லிடாதீங்க. அண்ணனுக்கு யார் இருந்தாலும் பிடிக்காது. இது எப்படி இருக்கு? என்ன விஷயம்னு சொல்லு, அண்ணன் தீர்த்து வைப்பாரு. அண்ணே, என் தம்பிய போலீஸ் புடிச்சிட்டு போயிடுச்சு. போலீஸ் போலீஸ் போலீஸ், மொத்தம் 4 போலீஸ். இது எப்படி இருக்கு? ஆமா, உன் தம்பி என்ன தப்பு பண்ணா? சண்டையில வாய்ப்பேச்சு முத்தி கத்தியால சொருவிட்டாண்ட. கேவலம் இந்த சின்ன விஷயத்துக்கோசரமா போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு போயிட்டாங்க. போய் ஸ்டேஷன்ல என் பேரை சொல்லு, விட்டுருவாங்க. போ. சரி என்ன. அப்படியே என் பேரை சொல்லி விடலன்னு வச்சுக்கோ. கடைசியா அதை சொல்லு. காதை கொடு. இது மூக்கியா காதை குடியா? காணிக்க இந்தாங்க. இங்க குடியா? அண்ணன் வர்றங்க. அண்ணே நட்டியா? யார் அண்ணே? ஜெயில இருக்கிற ஹென்ரியோட அண்ணன் சகாயம் வெள்ளடி பகரே. தில்லி இருந்தா இந்த 8 பாண்டிக்கு முன்னால வந்து நீ சேர்ல உட்காருவ. என்ன மேல நான்சென்ஸ். என்னடா தாயத்து? ரவுடின்னா கழுத்துல தாயத்து, முண்டாவில தாயத்து கட்டணுமா? அது கீழே வைடா, வைடா. மூக்கு வாயெல்லாம் ரத்தம் வர அளவுக்கு அடிச்சு போடுவேன். எங்க வந்த? என் தம்பிய அழைச்சுக்கிட்டு போக வந்தேன். உன் தம்பி என்ன செகண்ட் ஷோ சினிமாவுக்கு வந்தானா? வழி தெரியாத சின்ன பையன் அழைச்சிட்டு போக வந்தியாக்கும். பிள்ளடி பகரு வழிய. இப்பெல்லாம் ஸ்டேஷனுக்குள்ளே வந்து அழைச்சிட்டு போக வர்றானுங்கப்பா. டேய், இன்னும் போகல? ஒரு விஷயத்தோட தான் வந்திருக்கிறேன். என்னடா விஷயம்? கடைசியா தான் சொல்லுவேன். நானும் கடைசியா சொல்றேன். விட முடியாது. இப்ப சொல்றான். சொல்லிடுவேன். சொல்றடே. சொல்ல போறேன். பிள்ளடி பகர் சொல்றான். மாரியா கொக்கா. ஐயோ, மாரியா கொக்கா. அம்மா, மாரியா கொக்கா. ஐயோ அண்ணே, போதுண்ணே. உங்க தம்பி தப்பே பண்ணல. நீங்க அழைச்சிட்டு போங்கண்ணே. அண்ணே இருங்கண்ணே, இது உங்க தாய் தானே, நீங்க கழுத்துல கட்டிக்கங்க. முடிஞ்சா முண்டாவில் ஒண்ணு கட்டிங்க, நெத்தியில ஒண்ணு கட்டிங்க. நாம எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி. என்ன மகனே, யாரது? நான் தான்டா சடையப்பேன், கோப்பேன். இன்னும் நீ சாகல? இந்த கன்றாவி எல்லாம் பார்க்க நல்ல வேளை நான் உசுரோடு இல்ல. ஆவியா வந்து பேசுற மகனே. ஏயா சமாதியத்தை கருங்கல்ல ஸ்டாங்கா கட்டுன, மறுபடியும் ஏயா வந்து கழுத்தா இருக்கிறா? ஆமா மகனே, இப்ப எல்லாம் என்ன நீ ஆங்கில பாட்டை கேட்கறது இல்ல? டேய், மரியாதையா போயிடு, இல்ல அடிச்சே உன்னை மறுபடியும் சாகடிச்சிருவேன். பண்ணுக்கே முட்டையை தொட்டுட்டு திம்பிய. இப்ப எங்கடா நான் ஊறுகாய கூட காணா? சடையப்பா, வெறுப்பேத்திரியா? வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சிரியா? மரியாதையா போயிருச்சாடா. செல்வி ஜூகி ஜாலா சௌக்கியமா? டேய், என்ன கிண்டலா? போட்டோ தூக்கி போட்டு காலையே நச்சு நச்சுன்னு மிதிச்சு போடுவேன். ஜாக்கிரதை. முடிஞ்சா உடைச்சு பாடுற. உடைச்சிட்டா நடக்க கூடாதெல்லாம் நடந்துரும். ஓ, நடக்க கூடாது நடந்துருமோ? கால் இல்லாத பையன் நீ. அப்படி என்னதான் நடக்கும் நான் பாத்துறேன். மாட கொக்கா, மாரியா கொக்கா. இந்த விஷயம் ஆவி உலகம் வரைக்கும் போச்சா? நல்ல வேளை இது வரைக்கும் யாரும் வரல. ஆண்டவா, இன்னைக்கு யாருமே மாட்டக்கூடாது. பாண்டி, மாயாண்டி மாட்டிக்கிட்டான். இவனை பத்தி தெரியுமா உனக்கு? நானே சொல்றேன். நான் இதுவரைக்கும் 7 பேரை கொலை பண்ணியிருக்கேன், 5 பேரை பிணமாக்கி கொளுத்தியிருக்கேன், 2 பேரை உயிரோட கொளுத்தியிருக்கேன். பாண்டே, இவனை லாக்அப்ல வை. இப்ப நான் வந்துடுறேன். மாயாண்டினே, உங்களுக்கு கொக்க பத்தி தெரியுமா? தெரியும். என்ன தெரியும்? அது ஒத்த கால்ல நிக்கும். ஓ, அவ்வளவுதான் தெரியுமா? நீங்க வாங்கண்ணே.
போங்கண்ணே. போடா. 5 பேரை புணமாக்கி எரிச்சேன், 2 பேரை உயிரோட அடிச்சியா? போடா. பிள்ளடி பகரு ஜாயிண்ட் தட்டி போடுவேன். ஹாய். யார் யா ஸ்டேஷன்ல? என்னது பிச்சைக்காரன் வீட்டுல யாருன்னு கேட்ட மாதிரி இருக்கு? இது போலீஸ் ஸ்டேஷன்டா. மாறிண்ணே, என்னது இவ்வளவு தூரம்? ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பியிருந்தா உங்க இடத்துக்கு நான் வந்திருப்பேன். வாங்கண்ணே, இன்ஸ்பெக்டர் சேர்ல உட்காருங்கண்ணே. அதெல்லாம் ஒண்ணு வேணா. காலையில இருந்து போனியாவில செலவுக்கு ஒரு 100 ரூபா தான் கொடு. 150 ரூபாய் கொண்டு வரேண்ணே. பார்சலுக்கு எடுத்து வரேண்ணே. 200 ரூபா குடியா? சரிங்கண்ணே. குட் பாய். வாத்தியார, உங்களையா புடிச்சு உள்ள போட்டானுங்க. உங்களால எத்தனை பேருக்கு வாழ்வு கிடைச்சிருக்கு? உங்களால தானே தமிழ்நாட்டுல போலீஸ் எண்ணிக்கையே அதிகமாச்சு. உங்களை பிடிச்சு உள்ள போட்டாங்களே. கவலைப்படாத வாத்தியார. அந்த ஏட்டைய அந்த பக்கம் வந்த உடனே மாரியா கொக்கா அப்படின்னு சொல்லுங்க. உடனே அவுத்து விட்டுருவான். ஓகே ஓகே. பெஸ்ட் ஆஃப் லக். கொக்கு பாலாட கோழி குஞ்சு மாரியா. மாறிண்ணே, அடிக்கடி வருவேன். வாங்கண்ணே. கொக்கு பாலாட. யோ ஏட்டே, டேய் இருடா. பிள்ளடி பகர் ஜாயிண்ட் தட்டி போடுவேன். நான்சென்ஸ். என்னடா? கொக்க பத்தி எனக்கு இன்னொரு விஷயமும் தெரியுமே. டேய், என்னடா தெரியும்? மாரியா கொக்கா. மாரியா கொக்கா. இருடா, திறந்து விடுறேன். மாரியா கொக்கா. அட இருடா, திறந்து விடுறேன். மாரியா கொக்கா. டேய், இந்த 20 ரூபாய் ஆட்டோ புடிச்சு சீக்கிரமா ஓடி போயிரு. மாரியா கொக்கா. ஐயோ, 7 கொலை பண்ண மாயாண்டிய நான் திறந்து விட்டுட்டேனே. இனிமே இன்ஸ்பெக்டர் வந்து கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? யோ ஆ? மாயாண்டிக்கு வர்ற வழியில பாக்கல, நான் தான் திறந்து விட்டேன். ஏயா இது நாளைக்கு கோர்ட்டுக்கு போனா உங்களை பத்தினா என்ன பத்தின ரகசியம் எல்லாம் ஜட்ஜுக்கு முன்னால் நேரா சொல்லுவேன்னா அதான் திறந்து விட்டேன். என்ன பத்தி என்ன ரகசியம் இருக்கு? உன்னை போல நான் என்ன பிராடா? உன்னை சஸ்பெண்ட் பண்றேன். போயா. சார், ஒரு ஐடியா. ஜெயில் கதவை பூட்ட மறந்துட்டோம், அதனால கைதி தப்பிச்சு ஓடிட்டான்னு சொல்ல முடியாதா? சொன்னா ஜனங்களா வாயாலே சிரிக்க மாட்டாங்க. வேற எதால? போயா வழியா. ப்ளீஸ். நாயரே, ஒரு டீ குடு, நாளை காசு தர்றேன். போயா தினம் இதே வேலையா போச்சு. ஒரு காலத்துல இதே பஜார்ல எனக்கு என்ன செல்வாக்கு. பைலர் உயரம் கூட இல்ல, இவெல்லாம் விரட்டுறான் ஐயா. இப்பெல்லாம் என்ன பார்த்தா எல்லா பையிலும் மூஞ்சிய திருப்பி. டேய், நீ மரியாதையா கையெடுக்கா, இல்லைன்னா நான் சொல்லிடுவேன். என்னடா சொல்லுவ? மாரியா கொக்கா. நீ போப்பா. டேய், இப்பதான்டா எல்லாமே எனக்கு ஞாபகத்துக்கு வருது. நீ இன்னும் சாகல. என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. அந்த மாதிரி சொல்லிதான் நான் செத்த மாதிரி நடிச்சேன். செத்த மாதிரி நடிச்சியா? எங்கடா அந்த மாதிரி? நீயா எங்க வந்த? படுவா மாறுகால் மாறுகை வாங்க வந்தேன். என்ன பேசுற? இது மாதிரி நேரத்துலலாம் எங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? டிஸ்டர்ப்? ஓ, இங்கிலீஷா? ஏன்டா தகடப்பா, எங்கடா கத்துக்கிட்ட இங்கிலீஷ்? செல்வி ஜூகி ஜாலா கிட்டதான். முதல்ல ஒன்ன உதைக்கவா இல்ல அவள உதைக்கவா? Why are you talking? என்ன மரியாதை தேயுது? மறந்து போச்சா? மாரியா கொக்கா. மாரியா கொக்கா. இன்னொருக்கா சொல்லு. மாரியா கொக்கா. இன்னொருக்கா சொல்லு. மாரியா கொக்கா. பிள்ளடி பகர், பிள்ளடி பகர், பிள்ளடி பகர், பிள்ளடி மாரியா கொக்கா. ஏண்டா சாகாதவனை செத்து போட்டான்னு சொல்லி என்ன பிளாக் மெயில பண்ண பிள்ளடி பகர். ஏய், டேப் ஆன் பண்றே. ஐயோ எப்பா, ஐயோ ஓடிங்களானே. ஐயோ ஜூகி, ப்ளீஸ் ஹெல்ப் மீ ஜூகி. ஐயோ அந்த கோணவாயன் எனக்கு பிடிக்காது பாரு. எனக்கு ஒன்னதான் பிடிக்குது பாரு. இன்னொருக்கா சொல்லு. எனக்கு ஒன்னதான் பிடிக்குது பாரு. இன்னொரு தடவை சொல்லு. எனக்கு ஒன்னதான் பிடிக்குது. இன்னொரு தடவை சொல்லு. எனக்கு ஒன்னதான் பிடிக்குது பாரு. எத்தனை பேர் ஊருக்குள்ள இப்படி கிளம்பி இருக்கீங்க? இந்த கலரை வச்சு என்ன ஏமாத்திட்டியாடி? மூஞ்ச பாரு, சாராய கடையில ஆப்பம் விக்கிற மாதிரி இருக்கா. அப்பா, தரையப்பா,
தந்தையே, என்ன மன்னிச்சிருங்க. நாகரிக பித்து பிடிச்சு அலைஞ்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்தியா இந்தியா தான், கருப்பு கருப்பு தான். ஆம் தந்தையே, தந்தை சொல் மிக்கதோ ஒரு மந்திரம் இல்லை, கருப்புக்கு மிஞ்சிய கலரும் இல்லை. என்ன ஸ்டைலா இருக்க, செதுக்கிற மாதிரி மூக்கு, பறந்து விரிஞ்ச தோடு, முதுகா வயிறான்னு தெரியாத அளவுக்கு ஒட்டுன வயிறு, கவர்ச்சிகரமான தொடைகள். அடடா, எனக்கே என் மேல ஆசை வரும் போல் இருக்கே. எல்லாம் ஓகே, ஆனா இந்த கலர் மட்டும்தான். இது காரணம் வீணா போன என் அப்பன் தான். என்ன கருப்பா பெத்து போட்டு போயிட்டிய. பெத்ததுதான் பெத்த, என்ன கொஞ்சம் சிகப்பா பெத்துக்க கூடாது? நீதான் அட்டக்காரி, எங்க அம்மா அப்பா கல்யாணம் பண்ணிக்க கூடாது? அதுவும் சிவன் கோயில் எண்ணெய் சட்டி கலரு. நீங்க 2 பேரும் செஞ்ச பாவம் கடைசியில என் தலையில விடிஞ்சிருச்சு. காலையில டிபன், பிரெட் ஆம்லெட், இப்படி எல்லாத்துலயும் வெஸ்டர்ன் டைப்பா மாறிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் சிகப்பா மட்டும் பிறந்திருந்தா இன்டர்நேஷனல் பிகர் ஆகியிருப்பேன். எங்க அப்பனால உள்ளூர்லயே ஏட்டூத்தி ஓத கட்டி அழுதுகிட்டு இருக்கிறேன். டேய் சரியப்பா, காளப்பட்டி கிராமத்து மரத்தடி ஸ்கூல்ல 1ஆம் கிளாஸ்லயே 3 வருஷம் கோட் அடிச்ச பையனி, விடிய காத்தால ஒரு சட்டி பழைய தின்னு வளர்ந்த கலனிப்பான நாகரிக பித்தாடா புடிச்சு அலையிற. காலர் சரி இல்லைன்னு அம்மாவையே மாத்தி கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஆலோசனை சொல்றான் இவன். மீசைய பாரு, எல்லாருக்கும் மூஞ்சில இருந்தா மீசை முளைக்கு, உனக்கு மீசையில இருந்து மூஞ்சி முளைச்சிருக்கு. என்ன சாதிச்சுட்டேன்னு நீ இவ்வளவு பெரிய மீசை வச்சிருக்க? இந்த நாகரிக மோகத்தால நீ என்ன பாடுபட போறேன்னு பாடுறா. நீங்களும் பாருங்க. வீடு நம்ம டேஸ்ட் ஏத்தா போலதான் இருக்கு, ஆனா ஆளுதான் கொஞ்சம் அழுக்கா இருக்கு. ஐ அம் நேட் பாண்டி. இருங்க, மேடத்தை கூப்பிடுறேன். மேடத்தை கூப்பிடுறேன். நீ யாரு? நான் இந்த வீட்டு வேலைக்காரி. அதான் ரொம்ப அழுக்கா இருக்க. மேடம், உங்களை பார்க்க போலீஸ்காரர் வந்திருக்காரு. நோ போலீஸ், ஐ அம் ஹெட் கான்ஸ்டேபிள். என்னது போலீஸ் ஏட்டு திருட்டு மொழி முழிக்குது? ஒண்ணுமில்ல, திடீர்னு ஒரு லைட் வந்த மாதிரி இருந்துச்சு, அதான் கண்ணு கூசிருச்சு. பை 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 இன்ஸ்பெக்டர் அனுப்பிச்சாரு. ஐ அம் ஏட்டு பாண்டி. உங்க நாய்க்குட்டி காணாம போச்சுன்னு ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்களாமே. மை புசி புசி. திடீர்னு ஏன் அழுவுறீங்க? புசி புசி யாருங்க அப்பாவா? அது என் நாய்க்குட்டி பேரு. அது என் குழந்தை மாதிரி வளர்த்தேன். அதுக்கு தினம் என் கையால பால் கொடுப்பேன். நல்ல வேளை கையால பால் கொடுத்தீங்க. அழாதீங்க, ஒவ்வொரு லைட் கம்மா தேடி உங்க நாய்க்குட்டி எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு கொடுக்க வேண்டியது என் கடமை. பிளீஸ், உங்க பேரு? ஜூகி ஜாலா. ஜூகி ஜாலாவா? இது கூட நாய்க்குட்டி பேர் மாதிரி தான் இருக்கு. உங்க வயசு? ஸ்வீட் 16. கூட ஒரு 5 சேர்த்துக்கங்க. கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிச்சேன். 21. இது உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? சீ, போங்க. எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்கல? நாய்க்குட்டி காணாம போச்சுங்கிற சோகத்திலையா? இல்ல, நான் எல்லாத்துலயுமே மாடர்ன் டைப். எனக்கு வெஸ்டர்ன் மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும். காலையில ஏந்திச்ச உடனே பிரெட் ஆம்லெட், மத்தியானம் பச்சை காய்கறிங்க, ராத்திரிக்கு பாலும் பழமும். இதெல்லாம் இப்படிதான் சாப்பிடுவேன். எனக்கு ஏத்த ஹஸ்பண்ட் கிடைக்கல, அதனாலதான் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல. ஐ அம் ஏட் பாண்டி. நான் ஒண்ணு கேப்ப, நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்களே? இந்த மாங்காய் பழுக்கிற சமயத்துல பச்சையும் மஞ்சளும் கலந்த மாதிரி ஒரு கலர் வருமே, அந்த மாதிரி கலர்ல நீங்க இருக்கிறீங்களே, அது எப்படியா? எங்க அப்பா லண்டன், அம்மா இந்தியா, அதான் மிக்சர் மாதிரி மிக்சர் கலர் ஆயிட்டேன். ஓ, அப்படி நீங்க மிக்சரா? அப்ப மிக்சர், நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். நாய்க்குட்டிய பத்தி டீடைல் கேக்குறேன்னு சொல்லிட்டு என்ன பத்தியே டீடைல் கேக்குறீங்க? செல்வி ஜூகி ஜாலா, நாய்க்குட்டியை கண்டுபிடிக்கிறத விட இப்போ உங்களுக்கு தகுந்த புருஷனா கண்டுபிடிக்கிறதா முக்கியம்னு நினைக்கிறேன். கவலைப்படாதீங்க, உங்க கனவை ஐ அம் விளக்கேத்தி வைக்கிறேன். சாரி, நிறைவேத்தி வைக்கிறேன். Thank you, பான். பானா? ஆமா, உங்க பேரை மாடனா பான்னு சுருக்கி கூப்பிட்டேன். கோவமா? நோ நோ, நீங்க என் பேரை பான்னு சுருக்கி கூப்பிட்டாலும் குறுக்கி கூப்பிட்டாலும் வாடா போடா கம்நாட்டி பையான்னு கூப்பிட்டாலும் நான் கோவிச்சுக்க மாட்டேன். வாட்டுமா?
ஏய் இங்க வா. என்ன வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்த? சேப்பங்கிழங்கு, கருணக்கிழங்கு, முருங்கக்காய். நான்சென்ஸ். இங்கிலீஷ் காய்கறி வாங்கிட்டு வான்னு உனக்கு எத்தனை தடவை சொல்றது? பிள்ளடி பகர், இதெல்லாம் மேடம் சாப்பிடக்கூடிய வெஜிடபிளா? என்னது? என் கூட ஒரு பையன் சுத்துவானே, அவன் தலை மாதிரி இருக்கு. செல்வி தூக்கிச்சாலா? யூ டோன்ட் வரி. இனிமே உங்களுக்கு இங்கிலீஷ் காய்கறிகள் வாங்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது. உங்களுக்கு எதுக்கு இங்க சிரமம்? நோ நோ, இது என்னுடைய கடமை. முருங்கைக்காயை மட்டும் இன்னைக்கு சாப்பிடுங்க, நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். பாய் பாய். பாய். இந்தாங்க இந்த காயை கொடுங்க. இந்தா புச்சுக்கோ. லண்டன் லண்டன் தான், இந்தியா இந்தியா தான், கருப்பு கருப்பு தான், சிகப்பு சிகப்பு தான்.